வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வர்மம் பகுதி 13. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதில் கேட்கலாம். கதை இப்படி ஒரு எண்ணம் எனக்குள் ஒரு பேரதிர்ச்சியாக இறங்கியது. மிஸ் ஜான்சனை போய் மொட்டை கடுதாசிகளுடன் இணைத்து பார்ப்பேன் என்று நான் ஒருபோதும் எண்ணியவில்லை. மிஸ்ஸஸ் மெர்கோடாஸை சொல்லுங்கள், எஸ், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மிஸ் ஜான்சன் அறிவுள்ள சுய கட்டுப்பாட்டுக்குள் தன்னை எப்போதும் வைத்துக் கொள்பவள் அல்ல, ஒரு நிதர்சனமான பெண். ஆனால் டாக்டர் ரெய்லியும் போய்ராட்டும் பேசிக்கொண்ட சம்பாஷணையை நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அதனால்தான் தன்னை மிகவும் முதிர்ச்சியானவளாய் இவள் காட்டிக் கொண்டிருக்கிறாளோ? மிஸ் ஜான்சன் தான் கடிதாசிகளை எழுதியவள் என்றால் அது பலவற்றை விளக்குகின்றது என்பது நினைவில் இருக்கட்டும். இதற்காக மிஸ் ஜான்சனுக்கு கொலையுடன் தொடர்பு உள்ளது என்று சொல்ல வருவதாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனால் மிஸ்ஸஸ் லைட்னரின் மீது இவளுக்கு இருந்த கோபம் மேடமை நிலை கொள்ளாமல் ஆக்க வேண்டும் என்ற குரூர எண்ணத்தினால் மொட்டை கடுதாச்சி எழுதித்தான் பார்ப்போமே என்று தோண்டியிருக்கலாம். மிஸ்ஸஸ் லைட்னரை பயமுறுத்தி மகிழ வேண்டும் என்று மிஸ் ஜான்சன் அப்படி செய்திருக்கலாம். அப்படியானால் மிஸ்ஸஸ் லைட்னர் மரணம் அடைந்ததற்கு எதற்காக இந்த பெண் முக்கி அழ வேண்டும்? அப்படி ஒரு குரூர நாடகத்தை நடத்திவிட்டோமே என்ற காரணத்திற்காக இருக்கலாம். மேலும் இவள் எழுதிய கடிதங்கள் கொலைகாரனுக்கு ஒரு சிறந்த கவசமாய் அமைந்துவிட்டதே என்று மன உளைச்சலால் இருக்கலாம். ஆகவே அந்த அளவுக்கு உடைந்து போய் இவள் அழுதது ஒன்றும் அதிசயம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் மனத்தளவில் இவள் ஒரு நேர்மையான பெண்ணே. எது நடந்ததோ அது நடந்தாச்சு, மாற்ற முடியாது என்று நான் சொன்னது மிஸ் ஜான்சனை ஆழம் வரை போய் அடைந்ததற்கான காரணத்தையும் இது விளக்கி விடுகின்றதே. மேலும் ஒரு விளக்க உண்ணா குறிப்பு, அவ எப்பவுமே ஒரு இனிமையான பொம்பளை கிடையாது. இவளுடைய அடி மனத்தாழ்த்து பழிவாங்கும் எண்ணத்தின் பிரதிபலிப்பு. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நான் என்ன பண்றது? இக்கேள்வியை முன்னும் பின்னும் புரட்டி போட்டு யோசித்த நான் நேரடியாக மிஸ்டர் போய்ராட்டை போய் முதற்கண் பார்த்து விடுவதே சிறந்தது என்றானேன். மறுநாள் அவர் வந்தார். ஆனால் அவரை தனிமையில் பிடித்து பேசும்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கவே இல்லை. ஓரிரு நிமிடங்கள் தான் அவர் என்னுடன் இருந்தார். அப்போது அவரிடம் எந்த வார்த்தையை போட்டு ஆரம்பிப்பது என்று நான் முடிவு செய்வதற்குள் அவர் என் காதுகளுக்குள் முணுமுணுப்பாய் பேசிவிட்டார். நான் மிஸ் ஜான்சன் கூட பேசிட்டு இருப்பேன். மற்றவங்க ஒருவேளை ரிசப்ஷன்ல இருக்கலாம். உங்ககிட்ட மிஸ்ஸஸ் லைட்னர் ரூமோட சாவி இருக்கு இல்லையா? எஸ், இருக்கு, நான் சொன்னேன். நல்லது, அதுக்குள்ள போங்க, கதவு முடிக்குங்க. ஒரு கதறல் தாங்க. அலறலாம் அது இருக்கக்கூடாது, கதறல் மட்டும். ஒரு அலாரம் மாதிரி எச்சரிக்கை. இப்படி நான் உங்க பண்ண சொல்றது ஆச்சரியமா இருக்கா? நோ ப்ராப்ளம், நான் சொல்றது செய்யுங்க. மீறி யாராவது உங்க கதறல கேட்டுட்டா வெல், அவங்கள சமாளிப்பதை உங்ககிட்ட விட்டுடுறேன். கால் வழுக்கிச்சுன்னு சொல்லுங்களேன். அந்த சமயத்தில் மிஸ் ஜான்சன் வாஸ்லின் மைய செடி பகுதிக்கு வந்துவிட மேற்கொண்டு நாங்கள் பேசும் அவகாசம் அருந்தது. எதற்கு பின்னால் ஓடிக்கொண்டு என்னை இப்படி மிஸ்டர் போய்ராட் பண்ண சொன்னார் என்பது எனக்கு நன்றாகவே புரிந்தது. அவரும் அவளும் ரிசப்ஷனுக்குள் போன பிறகு நான் குறுக்காய் மிஸ்ஸஸ் லைட்னரின் ரூமுக்கு போனேன். கதவின் பூட்டை திறந்தேன், நுழைந்தேன். எனக்கு பின்னால் கதவினை அடித்து மூடினேன். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் காலியான ஒரு அறையின் மத்தியில் நின்று கொண்டு உதவிக்காக ஒரே ஒரு கதறலை மட்டும் நான் வெளியிடுவது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை. மேலும் கதறல் எத்தனை சப்தமாய் அமைய வேண்டும் என்றும் என்னால் அங்கு முடிவெடுக்க இயலவில்லை. நல்ல சப்தமாய் ஒரு ஓ சொன்னேன். பிறகு இதைவிட சப்தமாய் ஒன்றும், கம்மியாய் மற்றொன்றும். பிறகு வெளியே வந்தேன். கால் வழுக்கிவிட்டது என்று சப்பக்கட்டினை நினைவிற்கொண்டு இப்படி ஒரு சப்பைக்கட்டுக்கு தேவையே இல்லை என்பது வெளியில் வந்ததும் தான் தெரிந்தது. போய்ராட்டும் மிஸ் ஜான்சனும் ஈடுபாடாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களது சம்பாஷணை தடைபட்டிருக்கவில்லை. வெல் என்று சொல்லிக்கொண்ட நான் ஒன்று விளங்குது என்று நினைத்து கொண்டேன். ஒன்று, அப்படி ஒரு கதறலை கேட்தாய் மிஸ் ஜான்சன் கற்பனை பண்ணி கொண்டிருந்திருக்க வேண்டும், அல்லது இது முழுக்கவும் வேறுபட்ட ஒன்றாய் இருக்க வேண்டும். உள்ளே போய் அவர்களுக்கு இடையூறு உண்டாக்க நான் விரும்பவில்லை. வராண்டாவில் ஒரு குழி நாற்காலி இருந்தது. அதில் நான் உட்கார்ந்து கொண்டேன். அவர்களது குரல்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தன. நிலைமை ரொம்ப நுண்மையானது, விளங்குதா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் போய்ராட். டாக்டர் லைட்னர் தன் மனைவியை தலையில் வச்சு கொண்டாடினார். அவர் அவளை பூஜித்தார், சொன்னாள் மிஸ் ஜான்சன். அவருடைய அத்தனை வேலைக்காரங்களும் எந்த அளவுக்கு மேடமை கொண்டாடினாங்கன்னு என்கிட்ட அவர் சொன்னார். அவர் வேறென்ன அவங்களால சொல்ல முடியும்? முதலாளியோட ஒய்ஃபு பாராட்டித்தான் சொல்லுவாங்க. இது தன்னடக்கம், உண்மையான சமாச்சாரம். உத்தமா பேசுவாங்க? நோ. அத்தனை மெம்பர்ஸ் சொன்னதும் நிஜமானதாகவே இருக்கலாம். அந்த அத்தனையும் அப்படி இல்லாமலும் இருக்கலாம்.
மிஸ்ஸஸ் லைட்னரின் குணாதிசயத்தை அடி முதல் நுனி வர விளங்கி கொள்வதில்தான் இந்த குழப்பத்துக்கான முடிவு திறவுகோல் இருக்கு என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. மிஸ் ஜான்சன், ஒவ்வொரு மெம்பர்ஸோட கருத்தும் உண்மையான கருத்தும் எனக்கு கிடைச்சா அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னால் ஒரு முழு படத்தை உருவாக்க முடியும். வெளிப்படையாக சொல்லப்போனா இதுக்காகத்தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதே. டாக்டர் லைட்னர் ஹஸ்னியில் இருப்பார்னு எனக்கு தெரியும். அதனால ஒருத்தரையா பார்த்து பேசி கருத்தை தெரிஞ்சுக்கிறது எனக்கு சுலபமாகி போகும். ஃபர்ஸ்ட் நீங்க. கேட்க நல்லாத்தான் இருக்கு என்ற மிஸ் ஜான்சன் உடனே நிறுத்தி கொண்டு விட்டார். இறந்தவங்களை பத்தி பேச முடியாது, அது நன்றி விசுவாசமாகாது அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. நன்றி விசுவாசங்கிறது கொலை விசாரணையின் குறுக்கே வரக்கூடாத ஒண்ணு. இங்கு தேவை உண்மை மட்டும்தான். பச்சாதாபம் ஒண்ணுதான் மறுபடியும் மறுபடியும் உண்மையை மறைக்கும். எனக்கு மிஸ்ஸஸ் லைட்னர் மேல எந்த விதமான விசுவாசமும் கிடையாது என்றால் மிஸ் ஜான்சன் வறட்சியாய். குரலில் கராரான அமிலத்தன்மை இருந்தது. டாக்டர் லைட்னரோட கதை வேற. இவ அவரோட வெறும் மனைவிதானே. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. உங்க முதலாளியின் மனைவிக்கு எதிராக பேச நீங்க விரும்ப மாட்டீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இது ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா என்று கேட்க ஒரு சான்றிதழ் கிடையாது. இது திடீரென்று நேர்ந்துவிட்ட மாயமான ஒரு மரணத்தை பற்றியது. இந்த விஷயத்துல கொலையானவங்க அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு தேவதை என்ற முடிவை நான் தீர்க்கமா எழுதிட்டா அப்புறம் இதுக்கு விடையே கிடைக்காது. அவளை போய் நான் தேவதை கீவதன் எல்லாம் சொல்லவே மாட்டேன். மிஸ் ஜான்சனின் குரலில் அமிலத்தன்மை இப்போது பட்டவர்த்தனமாகவே தெரிந்தது. அப்போ உங்க கருத்தை ஒளிவு மறைவில்லாம சொல்லுங்க மிஸ் ஜான்சன், ஒரு பொண்ணோட கோணத்துல. முதல்ல ஒரு எச்சரிக்கையை சொல்லிட விரும்புறேன் மிஸ்டர் பாய்ராட். இதுல நான் ஒருதலை பட்சமா தான் இருப்பேன். நாங்க எல்லோருமே டாக்டர் லைட்னர் உயிரே கொடுப்போம். இதுக்கு நடுவுல மிஸ்ஸஸ் லைட்னர் வந்ததும் எனக்கு என்னவோ எங்க எல்லோருக்குள்ளும் பொறாமைத்தி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சதுன்னு தான் தோணுது. அவரோட நேரம் மற்றும் கவனிப்பை அவங்க வந்து பிடுங்கி கொள்றதை எங்களால தாங்கிக்க முடியல. அவ மேல அவர் காட்டிய அதிக பிரீத்தி எங்களை எரிச்சலாக்கிடுச்சு. நான் உண்மையா சொல்லிடுறேன் மிஸ்டர் பாய்ராட், எனக்கு அது இனிமையாவே படல. அவளோட இருப்பை இங்க நான் வெறுத்தேன். எஸ், இதுதான் நிஜம். நான் வெளியே தெரியும்படி காட்டிக்கலனாலும் இதுதான் நிஜம். அவ இங்க இருந்தது எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுச்சு. உங்களுக்குள்ள நான் சொல்றீங்க? அதாவது எனக்கும் மிஸ்டர் கேரிக்கும். நாங்க 2 பேரும் தான் பலகாலமா அவரோட இருக்கோம். யூசி, என்ன வகையான வித்தியாசம்னு சொல்றீங்க? ஓ, எல்லா வகையான வித்தியாசமும். எல்லாத்துலயும் வித்தியாசம் தெரிஞ்சுது. நாங்க 3 பேரும் அத்தனை சந்தோஷமா இருப்போம். எப்பவுமே கலகலப்பு தான், கேலி கூத்து தான், மட்டமான ஜோக்குகள். டாக்டர் லைட்னர் மிகவும் மிருதுவான இதயம் கொண்டவர், சின்ன பையனை போல. இதுக்குள்ள மிஸ்ஸஸ் லைட்னர் நுழைஞ்சதும் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்களா என்ன? வெல், இதுக்கு காரணம் அவங்களுடைய தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த அளவுக்கு போன வருஷம் மோசமா இல்லை. மேலும் அவன் வந்து நிஜத்துல என்னத்தையோ பண்ணி குழப்பினான்னு ப்ளீஸ் எடுத்துக்காதீங்க. அவங்க என்கிட்ட எப்பவுமே வசீகரத்துமா தான் நடந்துப்பாங்க. குவைட் சாமிங். இதனாலதான் என் பொறாமையை நினைச்சு நானே சில சமயங்களில் வெக்கப்பட்டிருக்கேன். அவங்க பண்ணின சின்ன சின்ன செயல்களும் பேசிய சின்ன சின்ன வார்த்தைகளும் எனக்குள்ள வன்மத்தை மூட்டல. சொல்ல போனா மேடமை விட யாராலையும் அவங்க அளவுக்கு அன்பா இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த தடவை எல்லாம் வித்தியாசமா போயிடுச்சு. வித்தியாசமான ஒரு நிலவிச்சு. ஓ, நிச்சயமா, உண்மையா? அது என்னதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாமும் தப்பா போறத போல இருந்துச்சு. வேலையில இல்ல, எங்களுக்குள்ள, எங்க அணுகுமுறை மற்றும் நடவடிக்கைகள்ல. எல்லோரும் எப்ப வெடிப்போமோ நுனியில அல்லாடிக்கிட்டு இருந்தோம். இடி வர்றதுக்கு முன்னால இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு இருக்கும். இதுக்கு மிஸ்ஸஸ் லைட்னரின் ஆதிக்கத்தையா நீங்க காரணமா சொல்றீங்க? அதாவது அவங்க வர்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு இறுக்கம் இருந்ததே கிடையாது என்றாள் அவள் வறட்சியாய். பிறகு குழம்புது, உளர்றேனோ என்றாள். இருக்கட்டும், மிஸ்ஸஸ் லைட்னரோட நடத்தை மற்றும் குணாதிசயத்தை நீங்க எப்படி விவரிப்பீங்க மிஸ் ஜான்சன்? மிஸ் ஜான்சன் கணங்கள் தாமதித்தார். பிறகு மெதுவாய் பேச ஆரம்பித்தார். வெல், அவங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியாது. சந்தோஷமும் துயரமுமா மாறி மாறி இருக்கும். அது ஒரு நாள் அன்பொழுக பேசுவாங்க, மறுநாள் அதே ஆசாமி கூட பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப கனிவானவங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க மேல கரிசனம் காட்டுறதுலயும் ஈடுபாடு அதிகம். இத்தனை இருந்தும் அவங்க வாழ்க்கை நெடுக பிரயோஜனம் இல்லாத ஜென்மமா தான் இருந்திருக்காங்க. எத்தனை பெரிய ஒரு மனுஷனை புகழும் கீர்த்தியும் பெற்ற ஒரு அகழ்வாராய்ச்சியாளரை நாம கல்யாணம் கட்டி இருக்கோம்னு ஒரே ஒரு தடவை கூட அவங்க பாராட்டினதா எனக்கு தெரியல. எரிச்சலாக்குவா அவ. இதுக்கு நடுவுல நரம்பதிர்ச்சி வேற, குழப்பங்கள் வேற. என்ன மாதிரியான கற்பனைகள் பண்ணிக்கிட்டு எப்படிப்பட்ட நிலைமைக்கெல்லாம் அவ போவா தெரியுமா? நர்ஸ் லியோதரனை எங்க டாக்டர் லைட்னர் இங்க அழைச்சிட்டு வந்ததும் நான் ரொம்ப நிம்மதியானேன்.
இங்க வேலையும் கவனிச்சுக்கிட்டு அங்க அந்த ஒண்ணுமில்லாத பொம்பளையோட பயங்களையும் கலவரங்களையும் கவனிச்சுக்கிட்டு பாவம் டாக்டர் லைட்னர் தெண்டாடித்தான் போயிட்டார். மேடமுக்கு வந்துட்டு இருந்த மொட்டை கடுதாசிகள் பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் என்ன? என்னால கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நான் மெனக்கெட்டேன். இக்கேள்விக்கு விடை தர பாய்ராட் பக்கமாய் திரும்பி இந்த மிஸ் ஜான்சனை பார்க்க நான் என் இருக்கையிலிருந்து சற்று வளைந்து முன்வர வேண்டியதாயிற்று. அவள் முழு நிதானத்துடனும் தன் சுய கட்டுக்குள் இருப்பவளாகவும் தோன்றினாள். யாரோ அமெரிக்கால இருக்கும் ஒருத்தர் மேடம் மேல துவேஷம் கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்களை பயமுறுத்தி கோபம் உண்டாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓ, இது என் கருத்து. மேடம் ஒரு காண கிடைக்காத அழகி இல்லையா? அதனால சுலபமா விரோதிகளை சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். எனக்கு என்னவோ அந்த லெட்டர்ஸ் யாரோ ஒரு பகைமை கொண்ட பெண்ணால எழுதப்பட்டவைன்னே தோணுது. மிஸ்ஸஸ் லைட்னரோ ஒரு நரம்பதிர்வு பேர் வழி. சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அப்படித்தான் எடுத்துக்கிட்டாங்க என்று ஆமோதித்தார் பாய்ராட். ஆனா நினைவுல இருக்கட்டும், அந்த கடைசி கடிதம் நேரடியா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சார். மூளையை கொஞ்சமா உபயோகிச்சா இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. தங்களுடைய பகைமை தாகத்தை தணிச்சுக்க பெண்கள் எத்தனை சங்கடங்களையும் தாங்கிப்பாங்க மிஸ்டர் பாய்ராட். அப்படித்தான் பெண்கள், நான் எனக்குள் நினைத்து கொண்டேன். நீங்க சொல்றது சரிதான் மேடம். நீங்க இப்ப குறிப்பிட்டதை போல மேடம் ஒரு அழகி. உங்களுக்கு மிஸ்ஸஸ் ரெய்லியை தெரியுமா? டாக்டருடைய பொண்ணு ஷீலா ரெய்லி. அப்கோர்ஸ், ஆமா. இப்போ ஏதோ கிசுகிசு ஒன்னை சொல்ல இருப்பதை போல ரகசியமான குரலமைத்து கொண்ட பாய்ராட் கேட்டார். கேள்விப்பட்டேன், நிஜமா? அதாவது இந்த பெண்ணுக்கும் டாக்டர் லைட்னர் குரூப்ல இருக்கும் ஒரு வாலிப பயலுக்கும் நெருக்கம் அப்படின்னு. மிஸ் ஜான்சன் ஆச்சரியமானாள். ஓ கோல்மேன், எம்மா 2 பேருமே அவளோட ஆஜரா ஆயிடுவானுங்க. கிளப்ல நடக்கும் சில போட்டிகள்ல 2 பேர்ல யார் இவளுக்கு இணையா ஆடுறது என்பதுல போட்டி பொறாம இருந்ததுன்னு கூட சொல்லலாம். 2 பேருமே சனிக்கிழமை வந்துட்டா சாயந்தரம் கிளப்புக்கு போறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா இதுல அவ பக்கத்துல ஏதாவது நினைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம்தான். அவளோட ஆட சில விமானப்படை ஆளுங்களும் இருந்தாங்க. ஆக இதுல வேற ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எனக்கு தெரியாது. ஜான்சன் யோசனை பண்ணினார். அது எனக்கு தெரியாது. மிஸ் ஜான்சன் சிந்தித்தார். இங்க அவ அடிக்கடி வருவாங்கிறது நிஜம். அகழ்வாராயும் பகுதி வர இந்த ஷீலா பொண்ணு எம்ஆர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு மிஸ்ஸஸ் லைட்னர் கூட அன்னைக்கு அவனை கால்வாரி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த கமெண்ட்டை அவன் விரும்பின மாதிரி தெரியல. அந்த பயங்கரமான மத்தியான பொழுதுல கூட அவ அகழ்வாராயும் பகுதி வர குதிரையில வந்திருந்தா. திறந்திருந்த ஜன்னலை நோக்கியபடி ஒப்புதலாய் தலையசைத்து கொண்டாள். தொடர்ந்தாள். ஆனா அன்னைக்கு மத்தியானம் கோல்மேனோ எம்மாட்டோ டியூட்டில இல்ல. ரிச்சர்ட் கேரி தான் அன்றைய தினத்துக்கான பொறுப்பு. இருக்கலாம், அவ இந்த 2 வாலிபர்களை ஒருத்தன் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவ மிகவும் நாகரிகமாக சமயோஜிதம் தெரிஞ்ச பொண்ணு. அதனால எந்த அளவுக்கு அவளுக்கு முக்கியத்துவம் தருவதுன்னு ஒருத்தருக்கு பிடிபடாது. இந்த 2 வாலிபர்கள் அது யார்? எனக்கு நிச்சயமா தெரியல. பில் ஒரு இணக்கமான பையன்தான். வெளியே தெரிகிற அளவுக்கு அவன் அத்தனை முட்டாள் கிடையாது. டேவிட் எம்மாட் ஒரு டியர். ஆனா ஆழமானவன், அமைதியானவன். பிறகு புதிர் போடப்பட்டவளாய் பாய்ராட்டை பார்த்தால் அவள் கேட்டாள், இது இந்த கொலை வழக்குல ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கா? பாய்ராட் கைகளை வானம் நோக்கி காட்டினார். எனக்கு எப்பவுமே இலசுகளின் காதல் சமாச்சாரத்துல ஈடுபாடு பொத்துக்கும். எஸ் என்றால் மிஸ் ஜான்சன் ஒரு சின்ன பெருமூச்சுடன். உண்மை காதல் தடுமாறாமல் வளர்வதை அனுபவிக்கிறது ஒரு சுக அனுபவம். இதற்கு பாய்ராட்டும் ஒரு பெருமூச்சினை விடையாக்கினார். இருவரும் இளம் பிராயத்தில் தத்தம் காதல் வயப்பட்டு பிரிந்திருக்க கூடுமோ என நான் வியந்து கொண்டேன். ஷீலாவுக்கு நிறைய குணங்கள் இருக்கு என்றாள் மிஸ் ஜான்சன். அவ இளையவ, முதிர்ச்சி இல்லாதவ, ஆனா சரியான ஆசாமி. நான் ஒத்துக்கிறேன் மேடம் என்ற பாய்ராட் எழுந்தபடி கேட்டார். வேறு யாராவது மெம்பர்ஸ் இப்ப இங்க வீட்டுல இருக்காங்களா? மேரி மொர்கடாஸ் இங்க எங்கேயோதான் இருக்காங்க. எல்லா ஆண்களும் அகழ்வாராயும் பகுதிக்கு போயாச்சு. இங்கேருந்து எப்படியாவது வெளியே போயிடணும் என்பது அவங்க எண்ணம். நீங்க வேணும்னா அகழ்வாராயும் பகுதி வரைக்கும். பேசியபடி இப்போது வராண்டா வந்திருந்த அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். உங்களை அகழ்வாராயும் பகுதி வரை அழிச்சிட்டு போவதில் நர்ஸ் லியோதர்னுக்கு ஆட்சேபனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ நிச்சயமா மிஸ் ஜான்சன், நான் சொன்னேன். நீங்க லஞ்சுக்கு திரும்பி விடுங்கல்ல மிஸ்டர் பாய்ராட்? அது என் பாக்கியம் மேடம். தன் வேலையை தொடர ரிசப்ஷனுக்குள் போய்விட்டாள் அவள். மிஸ்ஸஸ் மேரி மர்குடாஸ் இப்போ மேல்தளத்துல இருக்காங்க சார். நீங்க அவங்கள முதல்ல பார்க்கணுமா? அதுதான் நல்லதுன்னு படுது. மேலே போவோம். நாங்கள் படியேறி கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், நீங்க என்னை பண்ண சொல்லி இருந்தீங்களோ அதை நான் செஞ்சுட்டேன்.
உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? சின்ன சத்தம் கூட கேட்கல. இதை கேள்விப்பட்டா மிஸ் ஜான்சனின் கவலையில பாதி குறைஞ்சிடும் என்றேன் நான். சரியான நேரத்துக்கு போயிருந்தா காப்பாற்றி இருக்கலாமேன்னு துடிக்கிறாங்க. மொட்டை மாடி குட்டிச்சுவரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் மிஸ்ஸஸ் மேரி மெர்குடாஸ். அவர் தலை குனிந்திருந்தது. போய்ராட் அவருக்கு மிக அருகில் முன்னால் போய் நின்று வணக்கம் தெரிவிக்கும் வரை அங்கு நடப்பது எதையும் அறிய முடியாத அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அவர். பிறகு அவர் ஓர் திடுக்குடன் நிமிர்ந்து பார்த்தார். நோய்வாய்ப்பட்டவரைப் போல எனக்கு அவர் தோன்றினார். அவரது சின்ன சிவந்த முகம் வதங்கி இருந்தது. பெரிய கருவட்டங்கள் கண்களுக்கு அடியில். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் என்றார் பாய்ராட். மிஸ் ஜான்சனிடம் துவங்கிய விதத்திலேயே ஆரம்பித்து மிஸ்ஸஸ் லைட்னர் பற்றிய ஒவ்வொருவரின் உண்மை கருத்தும் எத்தனை முக்கியம் என்பதை முன்வைத்தபடி முன்னேறினார் துப்பறியும் நிபுணர். மிஸ் ஜான்சன் உண்மையாய் நடந்து கொண்ட அளவுக்கு மேரி நடந்து கொள்ளவில்லை. மிஸ்ஸஸ் லைட்னரை வானளவு புகழ்ந்தார். இது மிஸ்ஸஸ் லைட்னர் பற்றிய இவருடைய உணர்வுகளுக்கு நிச்சயமா எதிரானது என்பது எனக்கு தெரியும். டியர் லூயிஸ், அவளை பத்தி தெரியாத ஒருத்தர்கிட்ட அவளை விவரிப்பது ரொம்பவும் கஷ்டம். மற்றவங்க கிட்ட இருந்து முழுக்கவும் வேறுபட்டவ அவ. நீங்களும் இதே தான் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நர்ஸ், கற்பனை அதிகம், தப்பா, அதனால நரம்பதிர்வா. ஆனாலும் எங்க எல்லார்கிட்டையும் இனிமையா நடந்துக்கிட்டா. என்ன நர்ஸ், அத்தனை பதவிசு அடக்கம். உதாரணம், அகழ்வாராய்வு பற்றி ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கத்தான் எத்தனை ஆர்வம் காட்டினாங்க தெரியுமா? இதுதான் பெரிய மனசு. என் புருஷன் கிட்ட உலோகங்களை எப்படி வேதி வினையாக்குவதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. மிஸ் ஜான்சன் கிட்ட மண்பாண்டங்கள் பத்தி நாங்க எல்லோருமே அவ மேல பக்தியா கிடந்தோம்னே சொல்லலாம். அப்படின்னா இங்க நிலவிய சூழல்ல ஒரு பரிதவிப்பு இருந்தது நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை கிடையாதா மேடம்? மிஸ்ஸஸ் மேரி மெர்குடாஸ் அவருடைய அகண்ட கருவிழிகளை அகலமாய் விரித்தார். ஓ, யார் இப்படி எல்லாம் உங்ககிட்ட சொன்னது? நர்ஸா? டாக்டர் லைட்னரா? அபாண்டம். இப்போது விரோதியா என்னை பார்த்தார் அவர். போய்ராட் சுலுவாய் விவரித்தார். என் உளவு ஆட்கள் இருக்காங்க மேடம் என்றார். தற்சமயம் மிஸ்ஸஸ் மேரியுடைய கண்ணிமைகள் விளக்க ஒண்ணா விதத்தில் துடிக்கித்து அடங்கியதை நான் கவனித்தேன். இது போன்ற குரூரம் நடந்து முடிஞ்ச ஒரு இடத்துல இருந்த எல்லோரும் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடந்துதான் நினைச்சு பேசுறது இயல்புதானே. இறுக்கம் நீங்க, பரிதவிப்பு நீங்க, அப்படின்னா என்னவோ நடக்க போகுது என்னும் பயத்தையா சொல்றீங்க? கொலை நடந்து முடிஞ்சிட்ட பிறகு இருக்கிறவங்க தாங்களா பண்ணிக்கொள்ளும் கற்பனைகள் இதெல்லாம். நீங்க சொல்றதுல நிறையவே அர்த்தங்கள் இருக்கு மேடம் என்றார் போய்ராட். அதெல்லாம் உண்மையே இல்லை. நாங்க எல்லோரும் ஒரே குடும்பமா அத்தனை சந்தோஷமா இருந்தோம் இங்க. படுபாவி அவ என்றேன் நான் திரும்பி கொண்டிருந்த போது. ஆகாச புலுகி. இந்த அம்மா மேடமை முழுக்க முழுக்க வெறுத்தது எனக்கு தெரியும். இவளை போல ஒருத்திக்கிட்ட உண்மையை தேடிக்கிட்டு ஒருத்தன் போகக்கூடாது என்று ஒப்புக்கொண்டார் போய்ராட். கால நேரம்தான் விரயமாச்சு. அப்படி கிடையாது. ஒரு நபர் உண்மைகளை மூடிட்டு வாயால பொய்கள் சொன்னாலோ அவங்களோட கண்கள் அந்த பொய்கள் சொல்லப்படும் போதெல்லாம் உண்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். மிஸ்ஸஸ் மேரியும் நிறைய உண்மைகள் சொன்னாங்க கண்களால. இவங்க எதுக்கா இப்படி பயப்படுறாங்க? அவங்க கண்கள்ல நான் பயத்தை பார்த்தேன். எஸ், எது குறித்தோ அவங்க நிச்சயமா ஒரு பயத்துல இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். உங்ககிட்ட நான் சொல்ல ஒரு விஷயம் வச்சிருக்கேன் போய்ராட், நான் சொன்னேன். நான் நேற்று இரவு திரும்பி வந்ததையும் மிஸ் ஜான்சன் அந்த மொட்டை கடிதாசிகளை எழுதியிருக்க வேண்டும் என்பதில் நான் நிச்சயமா இருக்கிறதையும் சொன்னேன். ஆக அவளும் போய் பேசுறா என்றேன் நான். அதே கடிதங்களை பத்தி இன்னைக்கு காலையில எத்தனை சாந்தமா அவ உங்களுக்கு பதில் சொன்னா? எஸ் என்றார் போய்ராட். இது ஈடுபாட்டை தூண்டுது. அந்த மொட்டை கடிதாசுகளை பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் எனும் உண்மைய அவங்களையே கசிய விட்டாங்களே. அக்கடிதங்களை பற்றி அகழ்வாராய்வு அங்கத்தினர்கள் மத்தியில இதுவரை பேசப்படல. டாக்டர் லைட்னர் லெட்டர்ஸை பத்தி மிஸ் ஜான்சன் கிட்ட நேத்து சொல்லியிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவரும் அவளும் பழைய நண்பர்கள். ஆனா அப்படி அவர் சொல்லாம இருந்திருந்தா, ஓ, அப்போ இது விளங்கிக்க முடியாத மேலும் ஆர்வத்தை துன்ற ஒரு திருப்பம். என்ன சொல்றீங்க? பாய்ராட் மீது நான் வைத்திருந்த மதிப்பு உயர்ந்தது. அக்கடிதங்களை பற்றி அவளே முன்மொழியும்படி காய்களை இவர் நகர்த்தியிருப்பது நிச்சயம் சாதுரியமே. இந்த விஷயத்துல அவளை நீங்க விரட்ட போறீங்களா? எனக்கு இந்த ஐடியாவால அதிர்ந்தவரை போலானார் பாய்ராட். சச்சா, கிடையாது. ஒருத்தரை பின்தொடர்ந்து துப்பறிவது என்பது தப்பு. கடைசி நிமிஷம் வர நான் எப்பவும் எல்லாத்தையும் இங்கே வச்சிருப்பேன் என்று தனது தலையை அவர் தட்டி காட்டினார். சரியா தருணம் வாய்க்கும் போது ஒரு சிறுத்தையை போல அப்படியே பாஞ்சு அமுக்கிடுவேன். இந்த குள்ள பாய்ராட்டை ஒரு சிறுத்தையாய் கற்பனை பண்ணிய போது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நாங்கள் அகழ்வாராயும் பிரதேசத்தை அடைந்திருந்தோம். அங்கு நாங்கள் முதலில் மிஸ்டர் ரைட்டரை பார்த்தோம். ஏதோ சுவரனை ஆர்வமாய் அவன் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தான்.
அது முடிந்ததும் கேமராவையும் அதற்கான தட்டு மற்றும் சில உபகரணங்களையும் அவனுடைய உதவிக்காக இருந்த பையனிடம் கொடுத்து வீட்டில் கொண்டு போய் வைக்க சொன்னான். பிலிம் புகைப்படத்தை துல்லியமாய் எடுக்கும் விதம், அதற்கு தேவைப்படும் விலக்கொலி ஆகியன பற்றி போய்ராட் ஓரிரு கேள்விகள் ரைட்டரை கேட்க அவனும் ஆர்வமாயும் உடனடியாகவும் பதில்கள் தந்தான். அவன் தொழில் பற்றி கேள்விகள் கேட்கப்படுவது அவனுக்கு பிடித்திருந்தது. தன் வேலைக்காக செல்வதாய் அவன் அறிவித்து முன்னேறும் போது போய்ராட் அவர் இலக்கு வைத்து வந்திருந்த விஷயத்துக்குள் குதித்தார். ஓஹோ என்றான் ரைட்டர். உங்க குறிக்கோள் விளங்குது என்றான். ஆனா இந்த விஷயத்துல என்னால அதிக அளவுக்கு பிரயோஜனமா இருக்க முடியுமான்னு தெரியல. நான் இந்த குரூப்புக்கு புதுசு. மிஸ்ஸஸ் லைட்னர் கிட்ட அதிகமா பேசுறதும் கிடையாது. மன்னிக்கணும், என்னால எந்த தகவலும் தர முடியாத நிலைமை. அவன் பேசிய விதத்தில் ஒரு இறுக்கமும் அந்நிய தரமும் இருந்தன. அமெரிக்க வாடை தூக்கலாய் தெரிந்தது. போய்ராட் சிறு சிரிப்பினுடைய, அட்லீஸ்ட் உங்களுக்கு அவங்கள பிடிச்சதா இல்லையாங்கிற விளக்கத்தையாவது நீங்க தரலாமே என்றார். வியந்து போனான் ரைட்டர். பேசுவதில் தடுமாற்றம் வந்தது. அவங்க வசீகரமானவங்க, ரொம்ப ரொம்ப வசீகரமானவங்க, மேலும் புத்திசாலி, எல்லா ஞானமும் கொண்டவங்க. அவங்களுக்கு நல்ல கூர்மையான மூளை இருந்தது. எஸ். ஓ, நீங்க அவங்கள விரும்பியிருக்கீங்க. அப்போ அவங்களும் உங்களை விரும்பியிருக்காங்க. ரைட்டர் கொஞ்சம் அதிகமாய் சிவந்து போனான். ஓ, எனக்கு அவங்க என்ன அதிகம் கவனிச்சதாவே படல. நிலைமை ஒரு தடவை துரதிருஷ்டவசமா போனது. அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நான் முயற்சி பண்ண ஒவ்வொரு தடவையும் தப்பா தான் போனது. என் படபடப்பால நான் அவங்களுக்கு எரிச்சல் தான் உண்டு பண்ணேன்னு சொல்லிடலாம். அவங்கள கோபப்படுத்தணுங்கிறது கிடையாது என் இலக்கு. அவங்களுக்காக நான் எதை வேணும்னாலும் பண்ணி தந்திருப்பேன். ஆனா அவன் பேச தடுமாறிப்படும் அவஸ்தையை பார்த்து பரிதாபப்பட்டார் போய்ராட். ஒத்துக்கிறேன். நாம இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். வீட்டுல சுமூகமான சூழ்நிலை நிலவிச்சா? என்ன, நீங்க எல்லோரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தீங்களா? சிரிச்சு பேசிக்கிட்டு கழப்பு இல்லாம? இல்ல, நீங்க வர்ணிக்கிறது போல இல்ல. வீட்டுல கொஞ்சமா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நிறுத்தினான். தனக்குள்ளே தடுமாறி கொண்டிருந்தான். பிறகு தொடர்ந்தான். கவனிங்க, நான் ஒரு சரியான கம்பெனியா இருக்க மாட்டேன். நான் ஒரு பரபரப்பு பேர் வழி. கூச்சம் ரொம்ப. டாக்டர் லைட்னர் எப்பவும் என்கிட்ட கனிவாவே நடந்துக்கிட்டார். ஆனாலும் என் விதி, என்னால கூச்ச வட்டத்தை விட்டுட்டு வெளியேற முடியல. நான் எங்க எதை சொல்லக்கூடாதோ அதுதான் செய்வேன். சாப்பிடும் இடத்துல டம்ளரை தட்டி விடுவேன். நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். அகப்பட்டு கொண்ட சின்ன குழந்தை போல ஆகியிருந்தான் அவன், எல்லாம் முதிர்ச்சியின்மையால். மிஸ்டர் ரைட்டர், நாம எல்லோருமே சின்ன பொழுதுல இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க தான். வயசாக சரியாயிடும். பிறகு விடைபெறுவதாய் சொல்லிக்கொண்டு நாங்கள் கிளம்பினோம். அப்போது போய்ராட் சொன்னார், அதோ அந்த ஜென்டில்மேன் ஒன்னு ரொம்பவுமே அப்பாவியான சிம்பிள் வாலிபனா இருக்கணும், இல்ல யாராலும் அடிச்சுக்க முடியாத சிறந்த நடிகனா இருக்கணும். இதுக்கு நான் பதில் தரவில்லை. இங்கு இருப்பவர்களில் ஒருத்தர் தான் அதி அற்புதமான ஈவிரக்கமற்ற கொலைகாரன் எனும் தீர்வில் நான் மீண்டும் ஒரு முறை மூழ்கி போயிருந்தேன். அது ஒரு அழகான இளங்காலை பொழுது. ஆயினும் தாள ஒண்ணா மனச்சுமையுடன் நான். தொடரும்.